கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் 5 மணிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறவர் என்ன பண்ணார், 2 மணிக்கு எழுந்தால் தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போகணுன்னா 3 ஹவருக்கு முன்னாடி நிற்கணும். 1 ஹவர் ஆகும் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. டிரைவர்கிட்ட சொன்னார், நீ 2 மணிக்கு வந்துருப்பா, நான் 3 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. 2 மணிக்கு வரேன்னு சொன்ன டிரைவரு 2:30 மணிக்கு வராரு. அரை மணி நேரம் லேட்டானதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த ஆள் தலைகீழ பேச ஆரம்பிச்சிட்டோம். போச்சு பயணமே போச்சு. எப்படியோ ஒன்று நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா, போகிற வழியில் பல்லாவரம் தாண்டதுக்குள்ளே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. நொந்து நூலாயிட்டான் அந்த ஆள். இன்றைக்கி போச்சுரா, எல்லாமே கூட்டு சேவராகிட்டான், இப்படி பண்ணிட்டானேன்னு. அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன், ஐயா உங்கள் அவசரம் புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எங்கே போகணும்? ஏர்போர்ட்டா? உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டான் சார். செக்கின்லாம் முடிஞ்சது, எல்லாம் டிக்கெட் உள்ளே இது வாங்கி உள்ளே போயிட்டார். ஃப்ளைட்டில் போய் உட்காந்த போது நினச்சார், தெய்வம் முதல்ல சோதிச்சுது. அரை மணி நேரம் அந்த படுபாவி லேட்டாக வந்தோம், சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டுது. அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்கில் கூட்டின்னு வந்தான் பார்த்தியா, உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள்னா. ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிச்சுது, மேலே போச்சு. கொஞ்ச நேரத்தில் பைலட்டு சொன்னார், விமானத்தில் எதிர்பாராத கோளாறு வந்துட்டுது, அவங்கவுங்க தயாராக பாராசூட்டை கையில் எடுங்க, அவங்கவுங்க பொழைச்சிங்கன்னா. அப்போ அவர் நினைக்கிறாரு, லேட்டாக வர்றது மூலமாக கடவுள் எனக்கு உணர்த்தினான், நான் புரிஞ்சிக்கல. டயரை வெடிக்க வச்சு என்னை நிறுத்த பார்த்தான் கடவுள், நான் புரிஞ்சிக்கல. எங்கேருந்தோ ஒருத்தன் யமனாட்டம் வந்து என்னை பைக்கில் கூட்டான். நான் என்ன சொல்ல வரேன், அரை மணி நேரத்துக்கு முந்தைய அவன் கடவுளாக தெரிஞ்சான், அரை மணி நேரத்தில் அவன் யமனாயிட்டான் சார். இதுதான் நம்ம மதிப்பீடு. எதுவும் எப்போதும் நடக்க வேண்டுமென்றால் நடந்தே தீரும் என்ற ஞானம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அதை மற்றவர்கள் மீது நாம் சுமத்த முற்பட மாட்டோம்.